ஜீசஸ் உம்மை துதிக்கிறேன்ப்பா, உம்மை துதிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறேன் பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஆவியானவரே. இங்க இருக்கிறதற்காக நன்றி. Thank you, Lord, that you are intervening in people's life, oh Lord. Thank you that you are still alive. You are alive forever, Lord. We are not worshipping the God who is not alive, who is dead. We are worshipping the God who is alive, who is resurrected. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை வணங்கி கொண்டு இருக்கிறோம், தொழுது கொண்டு இருக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம். நீ பெரியவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, நீர் எங்கள் மத்தியில வாங்கப்பா, நீர் எங்க மத்தியில வாங்க தகப்பனே. வசனங்களை பார்க்கும்படியாக, தியானிக்கும்படியான கிருபைகளை, ஆற்றல்களை இயேசுவின் வல்லமை கிரியை செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்த கரம் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன் தகப்பனே. ஜாயின் பண்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். அற்புத கதம் சுமந்து கொள்ளட்டும், தாங்கட்டும், தப்பி வைக்கட்டும். இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ கர்த்தர் உண்மையாவே கிரியை செய்தார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிரியைகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்னும் நம்ம கர்த்தர் இடத்துல கிட்டி சேரணும்னு அர்த்தம். கர்த்தர் வெரி சாரி கைஸ், நெட் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, திருப்பியும் கனெக்ட் ஆயிடுச்சு. கேக்குதா கிளியரா? ஏதா இரைச்சல் இருக்கா? ஓகே, இட்ஸ் கெட்டிங் ரெக்கார்டட் ஐ பிலீவ். பிரைஸ் தி லார்ட். ஓகே, சூப்பர். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தர் உண்மையாய் அன்புள்ளவராய் இருக்கிறார். கரெக்டா? அவருடைய குணமே என்னது? தேவன் அன்பாய் இருக்கிறார். கரெக்டா? சோ ஆனா அந்த விஷயத்தை நாம் மறந்துருவோம். நாமும் அவர் இடத்துல அன்பு கூறணும்னு நினைக்கிறார். இவன் என்ன லவ் பண்றானா? நிறைய டைம்ல நம்ம காட யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம நிறைய நேரத்துல நம்மள ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம காட யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆதியில நீ ஒரு அன்போட இருப்ப. கர்த்தர் அதான் சொல்றாருங்க. கரெக்டா? நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்ற குறைவு உன்னிடத்துல உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரெக்டா? நம்ம ஆதியில எப்படி இருந்தோம்? இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு போதும். பாட்டு மட்டும் எப்படி பாடுவோம்? நீர் மாத்திரம் போதும் பாடுவோமா? உண்மை மனதோட பாடினா எப்படி இருக்கும்? நீங்க மட்டும் போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம். உன்னதத்தின் தேவனே நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போக அப்பா எனக்கு ஒரு கார் கொடுங்க, எனக்கு ஒரு பைக் கொடுங்க, என் காலேஜ்ல என்ன பாஸ் பண்ணி விடுங்க, எனக்கு ஒரு நல்ல காலேஜ் சீட் கொடுங்க, நல்ல ஜாப் கொடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அன்பு இருக்காது உங்ககிட்ட. என்ன இருக்கும்? கர்த்தரை யூஸ் பண்ற சுயநலமான காரியம் உன்னிடத்துல இருக்கும். போக 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 ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தராக அவரை மாற்றிடுவார். மகனே மகளே, கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன இழந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவின் மேல இருக்க அன்பை மட்டும் இழந்துடாத. அவர் மேல இருக்கிற அன்பை இழந்துடவே இழந்துடாத. அவருடைய அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகே, நீ அவரிடத்துல அன்பு கூறுகிறதற்கு முன்னாடியே இயேசு உன்னிடத்துல அன்பு கூறுகிறார். இது எப்படி நான் கம்பேர் பண்ணுவேன்னா, நான் என்னுடைய தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நான் எப்படி, என்ன கலரு, என்ன ஷேப்பு, என்ன ஸ்ட்ரக்சர், ஒருவேளை நான் கை இல்லாம கால் இல்லாம கூட பிறந்திருக்கலாம். ஆனா என்னோட அம்மா என்ன தாயின் கருவுல இருக்கும் போதே நேசிச்சாங்க இல்லையா? தாயின் கருவில் உண்டாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மை நேசிச்சார். கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். உன்னை படைச்சது அவர்தான், உன்னை ஆக்கினது அவர்தான், உன்னை சிருஷ்டித்தது அவர்தான். தாயின் கருவுல நீ இந்த ஷேப்ல வரணும் அப்படின்னு அழகா டிசைன் பண்ணாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சும்மா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். கடவுளே எனக்கு இது செய்யுங்க, கடவுளே அது செய்யுங்க, அவ்வளவுதான். அப்புறம் டாட்டா பாய் பாய். அப்புறம் நம்ம அந்த கார்ல எல்லாரையும் கூட்டிட்டு அவுட்டிங் போவோம், வருவோம், அவ்வளவுதான். கார் கொடுத்த கடவுளை விட்டியப்பா, அதை விட்டுறக்கூடாது. ஓகே, எஃபிஷியன் சபையில இருந்தே ஆரம்பிச்சு நம்ம சிமர்னா இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எஃபிஷியன் சபையில
ஒரே ஒரு குறைவு தான் சொல்றாருமா. ஒரே ஒரு குறைவு. என்ன குறைவு? அன்பு இல்ல. அன்பு இல்லைன்னா ஆதியின் அன்பு இல்ல. அன்பே இல்லைன்னு சொல்லல. ஆதியில ஃபர்ஸ்ட் ஒரு இன்டென்சிட்டி இருந்துச்சுல்ல, அந்த அளவு, அன்பின் அளவு. அந்த அளவு இப்ப இல்ல, குறையுது. அந்த குறைவு ஒன்றுக்காக கர்த்தர் ஒரு வார்னிங்க கொடுக்குறாரு. இப்போ இந்த பேசேஜ் நீங்க ஒரு சபை 7 சபை சொன்னல, டைம் எடுத்து ப்ளீஸ் டூ இட் ஃபார் மீ, டூ இட் ஃபார் யூ. ஓகே. என்னன்னா ஜீசஸ்க்கு டைட்டில் ஃபர்ஸ்ட் சர்ச் நேம். நான் வேணா ஒரு சாம்பிள் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புறேன். உங்க டைரியில நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க. மத்தவங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். ஓகே. சர்ச் நேம் எஃபீசஸ். ஜீசஸ்க்கு டைட்டில் என்ன டைட்டில் இங்க கொடுத்துருக்காங்க? 7 குத்துவிளக்கு மத்தியில அது ஒண்ணு. அப்புறம் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த சர்ச், நெகட்டிவ்ஸ் ஆஃப் த சர்ச். அந்த நெகட்டிவ்ஸ்னால வார்னிங் ஃபார் த சர்ச் பை ஜீசஸ் கிரைஸ்ட். என்னது? இதான் வார்னிங். என்ன வார்னிங்? நீ எந்த நிலைமையில இருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைச்சு பாரு. அதுல இருந்து நீ மனம் திரும்பு. நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இததான் நான் போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நல்லா கவனிங்க. 4வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? நீ ஆதி அன்பை விட்டுட்ட அப்படின்னு போட்டிருக்கு. 5வது வசனத்துல என்ன வந்திருக்கணும்? ஆதியில நீ வைத்திருந்த அன்பை நீ கொண்டு வா அப்படித்தானே போட்டிருக்கணும். அல்லது ஆதியில் நீ எப்படி அன்பு கூறுதாயோ அதே மாதிரி என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு வந்திருக்கணும்ல. ஆனா இங்க எப்படி வந்திருக்கு? 5வது வசனத்துல ஆதியில் நீ செய்த கிரியைகளை. அப்ப ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அன்பு உள்ளேயே இருக்காது. எப்பவுமே வெளியே ஆக்ஷன்ஸ்ல வந்துடும். எப்படியே ஆக்ஷன்ஸ்ல வந்துடும். ஓகே. நம்ம சில பேரை ஐ லவ் யூன்னு சொல்லுவோம், ஆனா ஆக்ஷன் அப்படி சொல்லாது. புரியுதா? ஆக்ஷன் அப்படி சொல்லாது. ஆக்ஷன் வந்து அவங்களை துன்புறுத்துறதா இருக்கும். புரியுதா? அதே மாதிரி உன்னை நான் நேசிக்கவே இல்லைன்னு சொல்லுவோம், ஆனா நேசிக்கிறவன் என்ன பண்ணுவோம்? அவங்கள பத்தி கேர் பண்ணுவோம். அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க ஏதாவது சஃபர் ஆகுறாங்களா அப்படி பார்ப்போம். டிஃபரன்ஸ் புரியுதா? அன்பாய் இருக்கிறவன் கிரியைகளினாலே அன்பை கண்டிப்பாக வெளிப்படுத்துவான். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே உட்கார்ந்துட்டு, தம்பி உன்னை நான் நேசிக்கிறேன்ப்பா, இமானுவேல் உன்னை நான் நேசிக்கிறேன், ஐவன் உன்னை நேசிக்கிறேன், பரத் உன்னை நேசிக்கிறேன், கெசையா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு வானத்துல இருந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு அன்புன்னு என்னன்னு தெரியுமா? இயேசுவே அன்பா இருக்கிறேன் நீங்க எனக்காக என்ன பண்ணீங்க கேட்போமா இல்லையா? ஆனா இயேசு அப்படி பண்ணல. என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். அடிமையின் கோலம் எடுத்து இறங்கி வந்து உனக்காகவும் எனக்காகவும் மறிச்சு இதுதான் அன்பு அப்படின்னு காட்டினார். அல்லேலூயா. நான் என்னுடைய சகோதரன் மேல இல்ல, நான் என்னுடைய தேவன் மேல, இயேசுவின் மேல, இந்த கான்டெக்ஸ்ட் படி இயேசுவின் மேல அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறேன். Facebookல போஸ்ட் போடுகிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ்னு போஸ்ட் போடுறேன். ஆனா கிரியைகள்ல காட்ட மாட்டோம். கிரியைகள்ல காட்ட மாட்டோம். ஒரு வசனம் வேணா வாசிக்கலாமா? கொஞ்சம் தானே. கர்த்தாவே அந்த வசனத்தை எனக்கு காட்டுங்க. சூப்பர்மா. 5:3 வாசிங்க. 1 John 5:3. 1 John 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். நாம் தேவனுடைய கற்பனைகளை, கமாண்ட்மெண்ட்ஸ், கைக்கொள்வதே அல்லது தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் செய்வதே அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறதற்கு சமம். ஈக்குவல் டு நீ எப்ப தேவனுடைய கட்டளையை பின்பற்ற ஆரம்பிக்கிறியோ அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அப்பவே உன்னுடைய அன்பு கிரியைகளினால வெளிப்பட்டுரும். எபேசு சபையில ஆதி அன்பை விட்டுட்டாங்கன்னு இயேசு எப்படி சொல்றாரு? கிரியைகள் இல்ல, இப்ப நீ கிரியைகள் நடப்பி. 1 John 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். எப்படி அன்புன்றது நமக்கு எப்படி தெரிஞ்சது? How did we get the knowledge of love? So now the problem is அந்த knowledge of loveல சில corruption இருக்கு இல்ல. நிறைய பேருக்கு அந்த knowledge of love இல்ல. ஓகே. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா
ஃப்ரெண்டு வந்து உனக்கு ஒரு பென்சில் கொடுத்த உடனே அதுதான் லவ்னு நினைக்கிறோம். நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ பென்சிலோ பென்னோ கொடுத்த உடனே அதுதான் லவ் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, லவ் வில் நாட் show his or her love through the actions. அதாவது ஒருத்தன் எனக்கு நன்மை செஞ்சான் அதனால நான் லவ் பண்றேன், அப்படி பண்ணாது. எப்பவுமே அப்படி பண்ணாது. ஓகே, அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள என்ன ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரி, நான் அவன் இடத்துல அன்பு கூறுறேன். அன்பு என்ன பண்ணும் தெரியுமா? அந்த கெட்ட கேரக்டரை மாத்தும். பேதுருவை இயேசு மாத்தினாரு பத்தியா? ஜான இயேசு மாத்தினார் பத்தியா? யாக்கோபு இயேசு மாத்தினார் பத்தியா? மகதலேனா மரியாள இயேசு மாத்தினார் பத்தியா? அன்பு மாத்தும். The best example is when Jesus was standing in one kind of a road place, Pharisees and Sadducees bringing an adulterous woman to Jesus Christ. கரெக்டா? ஒரு அடல்ட்ரஸ் உமனை தரன்னு கல்லுனால அடிச்சு அடிச்சு எடுத்துட்டு வராங்க. தரன்னு இழுத்துட்டு வராங்க. காயம் இங்கெல்லாம் அடிபட்டு துன்பப்பட்டு அந்த adulterous woman எப்படி வந்து நிக்கிறா? She was accused badly and she was beaten up badly by Pharisees. And Jesus was tested because that adulterous woman has sinned against God. She has committed an adultery with a man. Okay, கரெக்டா? ஏதோ ஒரு பையனோட தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. கையும் காலமா ரெட் ஹேண்டடா பிடிச்சிட்டாங்க அவளை. தரன்னு இழுத்துட்டு வந்து ஜீசஸ் முன்னாடி நிக்க வச்சு, மோசையின் நியாய பிரமாணம் இவளை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ற? ஜீசஸ் என்ன பண்றாரு? ஒன்னும் பதில் சொல்ல, கீழே குனிஞ்சு தரையில எழுதுறாரு. கரெக்டா? அதுக்கப்புறம் திருப்பியும் அண்ணாந்து பார்த்து என்ன சொல்றாரு? உன் இடத்துல எவனாவது பாவம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா முதலாவது கல்லெறி. ஓகே, அந்த அடல்ட்ரஸ் உமனுடைய ஹார்ட்டை நான் யோசிச்சு பார்த்தேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் த அடல்ட்ரஸ் உமன்ஸ் ஹார்ட். எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சு போன பிறகு ஜீசஸ் வந்து சொல்றாரு, நானும் உன்னை கல்லெறிய மாட்டேன், நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாமல் இரு. இதுதான் அன்பு. அதுக்கு மேல அவ பாவம் செஞ்சிருப்பாளா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்? அன்பு மாத்துச்சு. இந்த பாரசி அடின்னு அடிச்சாங்க, மாறுச்சா? மாறல. திரும்பியும் போய் அதே பாவத்தை தான் செஞ்சிருப்பா. கரெக்டா? பாவம் செய்யும் போதே தெரியும் இந்த பாரசிஸ் அடிப்பாங்க, மாட்டினா காலி அப்படின்னு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் இணங்கல. ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், மகளே எனக்காக நீ பாவம் செய்யாம இரு, நான் உனக்காக ஜீவனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? இயேசுவே, நீர் எனக்கு வெளிப்படுத்தின அன்பை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். நீர் எனக்கு வெளிப்படுத்தின அன்பின் நிமித்தம் உம்முடைய கமாண்ட்மெண்ட்ஸ், உம்முடைய கற்பனைகளை நான் பின்பற்றுவேன். அன்பு, உண்மையான அன்பு உங்க எல்லாரையும் மாத்தும். என்ன மாத்துச்சு? எல்லாரையும் மாத்து. ஒரு கிறிஸ்தவனாக எப்போ உண்மையாக மாறுகிறான்? அவனுடைய கிரியைகள் மாறும். கரெக்டா? அவன் கிரியைகள் எப்படி மாறுது? இயேசு அவன் மேல வைத்த அன்பு மாத்தும். இயேசு அவன் மேல வைத்த அன்பு மாறும். அல்லேலூயா. இப்போ வாசி 1 யோவான் 3:16. அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஜீவனையே கொடுத்ததுனால அன்பு என்ன நமக்கு புரிஞ்சிச்சு. இதுதான் அன்பு. உயிரையே கொடுக்கிறது இதுதான் அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும். எவ்வளவு அடி வேணாலும் தாங்கும், எவ்வளவு துன்பத்தை வேணாலும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அல்லேலூயா, ஆமென். சோ இதுதான் அன்பு நமக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீ லவ் பண்ற பத்தியா, அவங்களுக்காக நீ உயிரையே கொடுக்கணும். லவ்னா உடனே அந்த லவ் எடுத்துக்காதீங்க. சினிமால பாக்குற ஹீரோ ஹீரோயின் லவ் பண்றாங்களே அந்த லவ் இல்ல. உண்மையா இயேசு லவ் பண்ணாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி நீ மத்தவங்களை லவ் பண்ற பத்தியா, பார்த்து இந்த பொண்ணு அழகா இருக்கா, இந்த பையன் அழகா இருக்கான்னு லவ் பண்றியா, அந்த லவ் இல்ல. உண்மை மனதுடன் லவ் பண்றதுல அந்த லவ் கண்டிப்பா நீ பண்றீனா நீ உயிரை கொடுக்க ரெடியா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம யாரையும் லவ் பண்ணல. இயேசுவின் அன்பு உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ அந்த மாதிரி மத்தவங்களுக்கு அன்பு கூறுவ, அரவணைப்ப, தாங்குவ. புரியுதா? ஓகே. சோ என்ன வார்னிங் கொடுக்குறாரு? என்ன தண்டனை? நீ வந்து இந்த ஆதி அன்புக்கு மறுபடியும் திரும்பல, ஆதியில நீ பண்ண கிரியைகளை மறுபடியும் நீ பண்ணலன்னா உனக்கு என்ன தண்டனை அப்படின்னு இயேசு சொல்றாரு 5வது வசனத்துல. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பும்
மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். உன் விளக்கு தண்டை அதனிருந்து நீக்கி விடுவேன். உன் விளக்கு தண்டுன்னு சொல்றாரு. ஓகே, இப்போ டைட்டில் போலாம். டைட்டிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. வார்னிங்க்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் டைட்டிலுக்கும் கண்டிப்பா சம்பந்தம். இப்போ டைட்டில் போங்க. ஃபர்ஸ்ட் வாசி. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் கொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது 7 குத்து விளக்கின் மத்தியில அந்த 7 குத்து விளக்கு, அந்த குத்து விளக்குக்கு என்ன இருக்கும்? லேம்ப் ஸ்டாண்ட் இருக்குமா? இதுல என்ன சொல்றாரு? உன்னுடைய லேம்ப் ஸ்டாண்ட நான் எடுத்துருவேன்னு சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த சர்ச்சுக்கு லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கு. அப்ப அந்த 7 குத்து விளக்கு என்னது? 20வது வசனம். அந்த 7 நட்சத்திரங்கள் 220 ஆகிலும் 120 என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்கு, அந்த 7 குத்து விளக்குகளும் 7. அப்போ ஒரு குத்து விளக்கு இஸ் ஈக்குவல் டு ஒரு சபை. கரெக்டா? அப்போ ஒரு சபையை உலகத்துல கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? விளக்கா வச்சிருக்கிறாரு. சபை என்பது ஒரு விளக்கு. அந்த விளக்குக்கு ஒரு விளக்கு தண்டு இருக்கு. இப்ப நல்லா கவனி, விளக்கு தண்டு இருந்தாதான் விளக்கு அப்படி நிக்கும், நின்னு மத்தவங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் தரும். கரெக்டா இல்லையா? இப்போ அந்த விளக்கு தண்டு எடுத்துட்டா மத்தவங்களுக்கு வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. உன்னுடைய சாட்சி போகுதுன்னு அர்த்தம். ஆதி அன்பை நீ விட்டுட்ட, உன்னுடைய சாட்சி போயிடும். புரியுதா? மத்தவங்க மத்தியில பா கர்த்தர் இவனை எப்படி ஆசீர்வச்சிருக்காரு, பா இவன் எப்படி இருந்தா தெரியுமா, கொலகாரங்க மாறிட்டான், இப்போ எவ்வளவு நல்லவனா இருக்கான் அப்படின்ற அந்த நட்சாட்சி மாறிடும். ஏன்? அந்த ஆதி அன்பை நீ விட்டுட்டீங்க. நீ அந்த பழைய அன்பை விட்டுட்டான்னு வச்சுக்கோ, ஏன் நீ வாங்கினல நல்ல பேர்லாம் எல்லாமே போயிடும். இயேசு உன்னால அவருடைய நாமம் வீணிலே வழங்கப்படும். இயேசு இயேசுன்னு போனா நாசமா போயிட்டான். நல்ல கவனி, கர்த்தர் உன்னுடைய அந்த விளக்கு தண்டை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட டெஸ்டிமனி போயிடும். நீ கர்த்தருக்காக நான் உழைப்பேன் ஓடுவேன்னு வாக்கெல்லாம் கொடுத்த பத்தியா, அதெல்லாம் வீணா போயிடும். வீணா போயிடும். அநேக நேரத்துல நம்ம நிறைய பாவம் செஞ்சிருப்போம். வாலிபர்களுக்கு இப்போ நீங்க பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல, நான்லாம் பண்ணியிருந்தேன். எப்படின்னா, ஏதோ திட்டுத்தனமா ஏதோ ஒரு போட்டோ, ஏதோ போன்ல ஏதோ ஒரு சாட்டிங், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த போனை எப்படி எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு மறைப்போமோ அது அப்படிலாம் மறைப்போம். கரெக்டா? சில பேர் போனே புதுசா பேரண்ட்ஸுக்கு தெரியாம வாங்கி வச்சிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது கொடுத்தாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பாங்க. ஓகே, பேரண்ட்ஸ்க்கு மறைச்சு வச்சிருப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸுக்கு தெரியாம சில சாட் பாக்ஸ சீக்ரெட் சாட் பாக்ஸ்ன்னு போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம்ல. இதெல்லாம் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், பாஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நம்மளுக்கு சரியான ஒரு ஞானம் இருக்கு, திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கல. இல்ல, உன் டேலண்ட் இல்ல. கர்த்தர் இப்ப நினைச்சா கூட அந்த பாவத்தை எல்லாம் அப்படியே ரிவீல் பண்ண முடியும். அப்படியே ரிவீல் பண்ண முடியும். எல்லாருக்கும் உன் பேரண்ட்ஸ்க்கு ரிவீல் பண்ண முடியும். முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ரிவீல் பண்ண முடியும். நல்லா ரிவீல். ஆனா இயேசு அவர் ஆதியில் உன் மேல ஒரு அன்பு கொண்டு இருந்தார்ல, அதை அவர் விடவே இல்லை. நீ அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு சொல்லி இன்னும் அதை மறைச்சு வச்சிருக்கிறார். மறைச்சு வச்சது நீ, பாஸ்வேர்ட் போட்டது நீ, ஹைட் பண்ணது நீ, திறமையை காமிச்சது நீ நினைச்சிட்டு இருக்கல. அதை நீ பண்ணவே இல்லை மகனே மகளே. கர்த்தர் நீ அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு அதெல்லாம் வெளியே வராம வெயிட் பண்ணிட்டு இருக்க, பொறுமையோடு காத்திருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல அவர் வாக்குத்தத்தத்தின்படி தாமதமா இராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரோமன்ஸ் 2:3 நீ தாமதிக்க கூடாது. சாரி, நீ அசிங்கப்பட்டுற கூடாது. எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கமா உங்க பேரண்ட்ஸ் திட்டினாங்கன்னா அவரால் தாங்க முடியாது. என் மகள், என் மகன் அசிங்கப்படுறாளே,
அவரோட நேம் போகும். அது பிரச்சனை இல்ல அவருக்கு. ஆனா, உன்னோட நேம் அவருக்கு ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அதுதான் அவருடைய ஆதி எண்ணம். வாசி. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு குற்றவாளிகள் என்று தீர்த்தும் 2 வாசி. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியேயே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் தேவ தயவு நீ ரோமன்ஸ் 2:4. ஓகே, மத்த வசனம் அழிச்சிருங்க. ரோமன்ஸ்ல 2:3 தப்பா சொல்லிட்டேன். அது கிடையாது. 2:4. ஓகே, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவி கொண்டிருக்கிறது. நீ பாவத்திலேயே இருக்கலாம். ஓகேயா, நீ பைபிள் படிக்காம இருக்கலாம், ஜெபம் பண்ணாம இருக்கலாம், எந்த காரியமும் கர்த்தருக்காக பண்ணாம இருக்கலாம். அதெல்லாம் பாவம், கரெக்டா? அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வந்துடணும்ன்றதற்காக தேவன் பொறுமையோடு தயவுள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்படும் போது நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேன். ஓகேயா, அந்த ஃப்ரெண்டோடைய தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா, அப்பதான் அந்த இள வாலிப வயசு. அப்ப அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி மேல ஒரு அட்ராக்ஷன் எனக்கு. சரியா, ஃப்ரெண்ட பார்க்க போற மாதிரியே போயிட்டு தங்கச்சியை பார்த்துட்டு பேசிட்டு வர்றது, அதுல ஒரு சந்தோஷம். பட் ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல, பார்த்து பேசிட்டு வர்றது, அது ஒரு சந்தோஷம். ஓகேயா, இப்படி இருந்துச்சு. ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போனேன். அந்த பாஸ்டரை நான் பார்த்ததே கிடையாது. அந்த பாஸ்டருக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த தங்கச்சியை நான் பாக்குறேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த தங்கச்சிக்கு கூட தெரியாது. புரியுதா? தங்கச்சிக்கு கூட தெரியாது. என் இருதயத்துல மாத்திரமே இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு ரகசிய பாவம் சொல்லுவாங்கல்ல, அதான். அந்த ரகசிய பாவத்தை அந்த பாஸ்டரு என்ன தனியா கூப்பிட்டு ஃப்ரெண்டோட தங்கச்சி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னார். உடஞ்சுது அங்க. அப்போதான் தெரியும் எனக்கு, இந்த பாஸ்டர் என்ன வந்து எல்லாரும் முன்னாடி அந்த பைபிள் ஸ்டடியில ஒரு 30 பேர் வருவாங்க. ஓகே, நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி இந்த பையன் ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சிய போய் பாக்குறான். ஃப்ரெண்டோட தங்கச்சி அவனோட தங்கச்சின்னு கூட தெரியல அவனுக்கு. அவ்வளவு அசிங்கமானவன் அப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி இருக்கலாம். எல்லாரும் என்ன அவலட்சணமா பார்த்திருப்பாங்க. அப்போ ஒரு டீசென்ட் ஃபேமிலில இருந்து வந்து ஒரு நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்த அவங்க என்ன அசிங்கமா பார்த்திருக்கலாம். கரெக்டா? ஆனா அப்படி பார்க்க வைக்கல கர்த்தர். அந்த பாஸ்டர் தனியா கூப்பிட்டு, தம்பி அப்படி பண்ணாதப்பா. அதுதான் கர்த்தர். உன்னை தனியா கன்விக்ட் பண்ணுவார். உன்னை தனியா கன்விக்ட் பண்ணுவார். எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த மாட்டார். ஏன் தெரியுமா? நீ அசிங்கப்பட்டா அவர் அசிங்கப்பட்ட மாதிரி. உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பண்ணுகிற பாவத்துல அவர் என்ன பண்றாரு? பொறுமையோடு, அவருடைய தயவு உன்னை குணப்படும்படி உன்னை ஏவுகிறதற்காக அவருடைய தயவு பொறுமையோடு பொறுமையோடு பொறுமையோட கர்த்தர் வந்து காத்து கொண்டிருக்கிறார். கரெக்டா? ஆனா அந்த பொறுமையை நீ வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, அந்த தயவை நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பாவம் பண்ணிக்கிட்டே இருறேன். கடைசியில ஒரு நாள் வருது, ஜட்ஜ்மெண்ட் டே. ரெவலேஷன் 20ல நம்ம வாசிக்க போறோம். ஓகே, ரெவலேஷன் 20ல ஜட்ஜ்மெண்ட் டே. அதுல எல்லாரும் இன்க்ளூடிங் மீ ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன்ல, இன்க்ளூடிங் மீ, நான் போய் பதில் சொல்லணும். எல்லாரும் பதில் சொல்லணும். எல்லாரும் தேவனுடைய அல்லது தேவ கோபாக்கினை 2:4. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்றியப்பா. நீ அசட்டை பண்றிய. நான் மாட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாவம் செய்யறதுனால நீ அசட்டை பண்றியப்பா. அவருடைய தயவு எவ்வளவு பெருசு தெரியுமா? அசட்டை பண்ணாத. அசட்டை பண்ணவே பண்ணாத. உனக்காக பொறுமையோடு காத்துட்டு இருக்காரு. நீ ஒரு நாள் பைபிள் படிக்கல, ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னு உன்னை உடனே ஒரு பட்டயம் வந்து வெட்டினா உனக்கு வெட்ட முடியுமா? அவரால கண்டிப்பா வெட்ட முடியும். கரெக்டா? சவுல் வந்து ஒரு வாட்டி பாவம் செஞ்சான், பரவாயில்ல. 2வது வாட்டி பாவம் செஞ்சான். 3வது வாட்டி பாவம் செய்யும் போது அவன் இடத்துல இருந்து பரிசுத்த ஆவி எடுக்கிறார். எடுத்து தாவீதின் மேல ஊத்துறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது சாலமோன் ஒரு வாட்டி பாவம் செய்யறான், கர்த்தர் வந்து வார்ன் பண்றாரு. 2வது வாட்டி பாவம் செய்யறான், கர்த்தர் 2வது வாட்டியும் வந்து வார்ன் பண்றாரு. 3வது வாட்டி பாவம் செஞ்ச உடனே சாலமோனை விட்டு ராஜ்யத்தை பிரிக்கிறார். மகனே மகளே, God is giving you chances. God is giving you chances. அதுல நீ மனம் திரும்ப மாட்டியே. அதனாலதான் கோபாக்கினிக்குள்ள. ஓகேயா,
இந்த சபையை கர்த்தர் வந்து எப்படி நிக்க வச்சிருக்கிறாரு? மத்தேயு 5:15 14, 15 வருஷம். மத்தேயு 5:14, 15. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கீங்க. யூ ஆர் த லைட். நீங்கலாம் லைட். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையில ஒரு பட்டணம் இருந்துச்சுன்னா மறைஞ்சிருக்காது. ஓகேயா? மலையில இருக்கு அது ஹைட்டஸ்ட் டாலஸ்ட் பிளேஸ் ஹையஸ்ட் இல்ல டாலஸ்ட் பிளேஸ்ல அது இருக்கு. அது மறையாது. எல்லார் கண்களுக்கும் தெரியும். அப்படி பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காம, விளக்க கொளுத்தி ஆழாக்கு மேல மூடி வைக்காம விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். லேம்ப் ஸ்டாண்ட் மேல வைப்பாங்க. விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க. இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு? உன் ஆதி அன்பை விட்டுட்டேன்னா அந்த லேம்ப் ஸ்டாண்ட நான் எடுத்துருவேன்ற. லேம்ப் ஸ்டாண்ட எடுத்துட்டாருன்னா உன் விளக்கு உன்னுடைய ஓகே அந்த விளக்குடைய ஒளி என்னதுன்னு நான் சொல்றேன். அந்த வசனம் வச்சுக்கோ. அந்த விளக்கு ஓகேயா மத்தவங்களுக்கு தெரியாது. அந்த லைட் தெரியாது. இப்ப அடுத்த வசனம் 16 வருஷம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை இவ்விதமாய் அந்த லைட் என்னது தெரியுமா? உன்னுடைய நற்கிரியைகள், உன்னுடைய குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள். ஓகே, இந்த கிரியைகள் எப்படி வந்துச்சு? உன்னோட ஆதி அன்புனால வந்துச்சு. நீ இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்புனால நீ இங்க உலகத்துல ஒரு கிரியைகள் செய்யற பத்தியா? இந்த கிரியைகள் வந்துச்சு. இந்த கிரியைகளை யார் பாக்குறா? நீ லேம்ப் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுனால மனுஷர்கள் பாக்குறாங்க. புரியுதா? இவ்விதமாய் மனுஷர்கள் உன்னுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் முன்னாடி உன்னோட வெளிச்சம் பிரகாசிக்கணும். உன்னுடைய கிரியைகள் வெளிப்படையா தெரியணும். உன்னுடைய கிரியைகள் வெளிப்படையா தெரியணும்னா அவர் மேல இருக்கிற அன்பு தணிஞ்சிடக்கூடாது. ஓகே, 7வது வசனம் வாசிச்சு முடிச்சிருங்க. 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறாரு? இந்த சபைக்குன்னு தனியா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. ஓகே, ஆனா இந்த சபைக்கு மாத்திரம் இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்படி ஜெயம் கொள்ளுகிறவன் மீன்ஸ் ஆல் சர்ச்சஸ்ல ஜெயம் கொள்ளுகிறவன். ஓகே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி பரலோகத்துல ஒண்ணு இருக்குது. கரெக்டா? சரி, ஓகே. ஈடன் கார்டன் வந்து பரலோகத்துல இருக்குதா பூமியில இருக்கா? ஈடன் கார்டன் எங்க இருக்கு? உலகத்துல இருக்கா? பரதேசுன்னு போட்டிருக்கு. பரதேசு. ஈடன் கார்டன்ல தான் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கா? தெரியுமா? பெனி தெரியுமா? ட்ரீ ஆஃப் லைஃப். ஓகே, எல்லாரும் பேசுங்க. எர்த்ல தான் இருக்கா? ஓகே, ஈடன் கார்டன் எர்த்ல. சொல்லு பெனி. பூமியில தான். இவாஞ்சலின், ஐவன், பரத். எர்த். பரத் எர்த்தா? எப்படி சொல்றீங்க எர்த்னு? ஜெனிசிஸ்ல போட்டிருக்கா ஈடன் கார்டன் வந்து எர்த்ல இருக்கு அப்படின்னு? அவங்க வெளியே அனுப்பும்போது அவங்க வந்து நடந்தானே போனாங்க, மேல கீழே விழலாம். ஆடம் அண்ட் ஈவ் இல்ல, துரத்தினார்னு போட்டிருக்கு. நடந்து போனாங்க. நடந்து போனாங்க. அதான் ஒரு ஏஞ்சல் வச்சு கார்ட் பண்றாங்கல்ல. சப்போஸ் அது வந்து ரொம்ப ஹைட்டா தூரமான இடத்துல இருந்துச்சுன்னா கார்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. இவங்க திருப்பி நடந்து போறாங்க. கடவுள் வந்து ஜெனிசிஸ்ல எர்த் தானே உண்டாக்குனாரு, வானத்தையும் பூமியும் படைத்தானே. சோ அது எர்த் தானே மீட் பண்றாங்க. வானம்னா பரதேசும் இருக்குல்ல, வானங்கள்ல. வானம்னா ஹெவன். அந்த ஈடன் கார்டன்ல ஓடுற நதி ஏத்துல இருக்கேனா? அதே பேர் எடுத்து இதுல வச்சுட்டு ஏமாத்துறீங்களா? God created man in earth. இல்லடா, அதே இது இல்லடா, அந்த யூப்ரட்டஸ் அதானே? ஆமா ஆமா, நிறைய நதி இங்க இருக்கு. 4 நதியில 3 நதி பேர் வந்து நம்ம கிட்ட இல்ல. ஓகேயா?
4வது ஆ. நதியோடைய பேரை எடுத்து எகிப்துல இருக்கிற ஒரு நதிக்கு வச்சிருக்காங்க. கரெக்டா? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் அதான் கூட்டிட்டு வராங்க. ஷுவரா? சரி, ஓகே. அதுல நதியெல்லாம் விட்டுரு. சரியா? இந்த 2 மரம் பரதேசுல இருக்குதா இல்ல பூமியில இருக்கா? பரதேசு எங்க இருக்குன்னு தெரியவில்லை. அந்த அந்த பரதே இது வந்து கார்டன் வந்து ஏத்ததான் இருக்கு. இந்த சரி, கார்டன்ல ஓகே. தான் அந்த ட்ரீ இருக்கு. ட்ரீ அங்க கார்டன்ல தானே இருக்கு. இப்ப ரெவலேஷன்ஸ் 2:7 வாசி. ட்ரீய அதுல அந்த மாத்திருப்பாங்க. நான் இடம் நமக்கு எப்படி தெரியும்? இடம் மாத்திருக்காங்க. அந்த மரத்தை இடம் மாத்திருக்காங்கன்னு சொல்றியா? ஆமா ஆமா, மரத்தோட இடத்த மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. I found. So Genesis 3:23ல என்ன சொல்றாங்கன்னா, ஜெனசிஸ் 3:23ல so the Lord God banished him, I mean him na Adam from the Garden of Eden to work the ground from which he had been taken. After he drew the man out, he placed on the east side of the Garden of Eden cherubim and flaming sword. ஈஸ்ட் சைடுன்னு போட்டிருக்குல்ல, அந்த இவங்க ஈஸ்ட்ல இருந்து தான் அந்த இவங்க வருவாங்க. கிழக்கில் இருந்து என்ன வருவாங்க? அந்த அவங்க பேர் என்ன? ஷெப்பர்ட் இல்லம்மா, அந்த வைஸ்மேன் வருவாங்க. கிழக்கில் இருந்து ஈஸ்ட்ல இருந்து தான் வருவாங்க வைஸ்மேன். இப்ப ஈஸ்ட்ன்றது வந்து எதை குறிக்குது? ஈஸ்ட்ல இருந்து தூதன் வந்தான்னு இங்க போட்டிருக்கோம் ஒரு ரெவலேஷன்ல. இல்ல, இது பரதேசுல தான் இருக்கு. பரதேசுல தான் இருக்கு. அப்ப இந்த ட்ரீ பரதேசுல, அப்போ ஈடன் கார்டன் பரதேசுல தான் இருக்கு. கரெக்டா? ஆனி பொறுத்த வரைக்கும் வாசல்ல வந்து கேருபீன்களை வைக்கிறாங்க. இந்த கேருபீன் தான் வந்து, ஓகே, அது நம்ம பார்க்கலாம், இன்னும் அதை ரிவீல் பண்ணல. கேருபீன் தான் வந்துட்டு தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கு. ஓகே, பரதேசு எங்க இருக்கு? பரதேசு இங்க போட்டிருக்குல்ல, இங்கிலீஷ்ல எப்படி பாரடைஸ்ன்னு இருக்கா? இங்கிலீஷ்ல 2:7 வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. in the paradise of God. பாரடைஸ் எங்க இருக்கு? Heaven. ஓகே. 2 Corinthians chapter 12 verse 1 வாசி. இங்கிலீஷ்ல வாசி பெனி. 2 Corinthians chapter 12 verse 1. I must go on boasting, although there is nothing to be gained. I will go on. I know a man in Christ who 14 years ago was caught up to the third heaven. Third heaven போட்டிருக்கா? மூன்றாவது வானம் போட்டிருக்கா? third heaven அப்படின்னு போட்டிருக்கா? third heaven போட்டிருக்கு. மூணாவது வசனம் வாசி. And I know that this man, whether in the body or apart from the body, I do not know, but God knows. Was caught up. Third verse வாசிச்சா? ஆமா, எனக்கு அப்படிதான் இருக்கு. Was caught up to paradise. Paradise இருக்கா? அத ஒட்டியா? அது வந்து 4th verseல வருது. 4th verseல இருக்கா? ஓகே, இங்கிலீஷ்ல 4th verseல இருக்கு. ஓகே, இங்க third heaven செகண்ட் verseல போட்டிருக்கு. அதே இடத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பாரடைஸ். அங்கதான் காட் வந்து he is living there, dwelling there. கரெக்டா? அப்ப பாரடைஸ்ல தான் கடவுள் இருக்கார். heaven அப்படின்னு சொல்றது பாரடைஸ் தான். ஓகேயா? this is third heaven. ஓகேயா? செகண்ட் heavenல பிசாசு இருக்கான். அதுக்கு நான் வசனம் சொல்றேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஹெவன் வந்து என்னது? ஆகாய விரிவு. அதுதான் இந்த ஸ்கை இதெல்லாம். புரியுதா? இப்ப ஸ்கை எல்லாம் பாக்குறோம்ல, சன்னு, இந்த ராக்கெட் எல்லாம் அனுப்புறாங்கல்ல. ஒருத்தன் போயிட்டு ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தான், ராகேஷ் சர்மா தானே அவன் பேரு. ராகேஷ் சர்மா போயிட்டு வந்துட்டு சோவியத் யூனியன்ல போயிட்டு வந்துட்டு கடவுளே இல்ல இதுல. இவர் ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு தான் போனாரு. காட் தேர்ட் ஹெவன்ல இருக்கிறாரு. தேர்ட் ஹெவனுக்கு எல்லாம் போறதுக்கு அவருக்குள்ள நமக்கு வயசாகி முடிஞ்சிடும். கரெக்டா? சோ இந்த மாதிரி கடவுள் வந்து பிரிச்சிருக்காரு. தேர்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், ஃபர்ஸ்ட் ஹெவன் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. கரெக்டா? இந்த தேர்ட் ஹெவன்ல உட்கார்ந்துருக்க கர்த்தரு அந்த தேர்ட் ஹெவன்ல இருக்க ஜீவ விருட்சத்தை ஜெயம் கொள்கிறவனுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. கரெக்டா? இப்போ
நம்ம ஜெனிசிஸ்ல வாசிச்சா ஈடன் கார்டன்ல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ ஈடன் கார்டன் வந்து பரதேசுல இருக்கா, உலகத்துல இருக்குதா? ஹெவன்ல ஏன்னா இருக்கு. வந்து in the beginning God created heavens and the earth. சோ அதனால அது ஒரு லேயர் ஆஃப் ஹெவன்ல இருக்கலாம். இருக்கு ஹெவன்ல தான் இருக்கு. ஈடன் கார்டன் ஹெவன்ல தான் இருக்கு. ஆமா, இல்லன்னா நம்ம மக்கள் அங்க போய் போட்டோ செல்ஃபி பிடிச்சு போட்டுருப்பாங்க. அப்படி இல்ல, God created in the beginning God created heavens and the earth. சரி, சோ அதனால ஒரு லேயர் ஆஃப் ஹெவன்ல தான் வந்து ஈடன் கார்டனும் இருந்திருக்கணும் அப்படின்றது என்னோட. ஹெவன்ல தான் இருக்கு. யாரெல்லாம் ஹெவன்ல இருந்ததுன்னு சொல்றீங்க? ஓகே, யாரெல்லாம் பூமியில இருக்குன்னு சொல்றீங்க? ஈடன் கார்டன் எங்க இருந்துச்சுமா அனுப்புரியா? அனுப்புரியா அப்பதான் ஜாயின் பண்ணிச்சு, அதை விட்டு குழப்பி விட்டு. சரி சொல்லுங்க பரத், சொல்லுங்க. புரிஞ்சிச்சா நான் சொன்னதெல்லாம்? தேர்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன். நீங்களே சொல்லுங்க. ஓகேமா. பெனி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஹெவன் நினைக்கிறேன். ஹெவன் தானே மாறிட்டா. சரி, வாஞ்சலின் கொலை போட்டு நான் குழப்பம்லாம் எர்த் நாட் ஷுவர். ஓகே சொல்லுங்க தோமா, தூய தோமா அவர்களே சொல்லுங்க. சம் பிளேஸ் பிட்வீன் ஹெவனா எர்த்தான் கேட்டா சம் பிளேஸ் நடுவுல நிக்குதா என்ன ஈடன் கார்டன்? ஐவன் இப்ப சொல்றா. என்ன ஐவன் கூகுளா? அதான் ஷுவர். அதுல இருந்து நீ மாறல, இவ்வளவு சொல்லியும் நீ மாறல. திருப்பி சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஆக்சுவலா நான் அவ்வளவா இது பண்ணல, கவனிக்கல. பால் வந்து மூன்றாவது ஹெவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரா 2 Corinthians 12ல? சரிண்ணா. தேர்ட் ஹெவன் வந்து என்னது? பரதேசு. கரெக்டா? இங்க ரெவலேஷன் 2:7ல என்ன போட்டிருக்கு? இந்த பரதேசியில தான் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குன்னு போட்டிருக்கு. ஜெனிசியஸ்ல ஈடன் கார்டன்ல அங்க இருக்க செகண்ட் ட்ரீ. அப்ப 2 ட்ரீ இருக்கு, ஒன்னு உலகத்துல இன்னொன்னு பரலோகத்துல. உலகத்துல இருக்கிறது கர்த்தர் சேருபின் வச்சு இது பண்ணிட்டாரு, மனுஷன் இது பண்ணாம பரலோகத்துல அதை கொடுக்குறாரு. அப்படியா? ஆமா. ஏன்னா இந்த அப்பனா உலகம் தோட்டத்துக்கு முன்னாடி அது இல்லன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் இருந்தாங்கல்ல மனுஷங்க வாழ்றதுக்கு முன்னாடி, அவங்க சாப்பிடுற கனி தானே அது ஆக்சுவலா. ஏன்னா பரலோகத்துல எல்லாம் சாப்பிடுறது என்னது இல்லையா? இல்ல மண்ணாதான் தூதர்கள் உணவு. ஜீவ விருட்சத்தின் கனி இவங்களுக்கு கிடையாது. ஏஞ்சல்ஸ் ஆல்ரெடி அவங்க வந்து சாகுற மாதிரி அவங்கள படைக்கல கடவுள். நமக்கு தான் ஜீவ விருட்சம் வேணும். சப்போஸ் அவங்க சாப்பிடுறதா இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே அங்க இருக்கு சொல்றேன். ஓகே சரி, இப்ப எங்க இருக்கு? 2 இடத்துலயும் இருக்குன்ற. அப்போ ஈடன் கார்டன் வந்து பூமியில தான் இருக்கு. பூமியில வந்து கடவுள் வந்து இதையும் முளைப்பிக்க ட்ரை பண்ணாரு, முளைப்பிச்சாரு. அதே மாதிரி பரலோகத்துல ஒரு இது இருக்கு. கரெக்டா? பாரடைஸ் யாருக்காக படிச்சாருன்னா அவர் வாசம் செய்யறாரு. நமக்கு இல்ல, நமக்கு உலகத்தை படைத்தார். அது ஹெவன் இல்லையா? நமக்கு எப்படி ஹெவன் ஆக முடியும்? சரி இரு 1 minute தான் இருக்கு. சரி, ஆன்சரை அடுத்த வீடியோல சொல்றேன்.